அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பில் 14வது ஆண்டு தைப்பூச திருவிழா பால்குட ஊர்வலம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அருள்மிகு பிரம்மதேவர் சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பில் 14வது ஆண்டு தைப்பூச திருநாளை முன்னிட்டு 29வது வார்டு பகுதி முல்லை நகர் காயத்ரி அம்பாள் ஆலயத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு மேளதாளங்கள் முழக்க ஊர்வலமாக புறப்பட்டு ராயக்கோட்டை சாலையில் உள்ள பிரம்மமலையில் அருள்மிகு பிரம்மதேவருக்கு பாலாபிஷேகத்துடன் பல்வேறு திராவியங்களால் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாமன்ற உறுப்பினர் ராஜ், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் எம்.என். நாகராஜ், பி.எம். ரகுமான், 29வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கும்மி என்கிற ஹேமகுமார் கவுன்சிலர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிரம்மமலை அறக்கட்டளை தலைவர் ஜே. பிரபாகரன், சசிகலா பிரபாகரன், செயலாளர் தேவராஜன், கௌரவ தலைவர் சரவணன், பொருளாளர் சக்திவேல், சின்னப்பா, ராஜேந்திரன், முருகன், முனியப்பன், எல்லாச்சாரி, டாக்டர் எம்.பி. சரவணன் உள்ளிட்ட பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த தினம். முருகர் கோவில் எங்கெங்க இருக்கின்றதோ முருகன் கோவில் மட்டுமின்றி இந்த தைப்பூச திருவிழா நல்நாளில் ஓசூரில் 29வது வார்டில் உள்ள காயத்ரி அம்மன் ஆலயத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் சுமந்து அந்த கோவிலிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ பிரம்மதேவர் ஆலயத்தின் மீது அங்கிருந்து ஊர்வலமாக நடந்து மலைப்படிகள் மீது ஏறி பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. எல்லா பக்த கோடிகளும் ஸ்ரீ பிரம்மதேவன் அருள் பெற்று எல்லாம் இங்க அமர்ந்திருக்காங்க. போன வருடம் ஒரு 50 பெண்கள் தான் வந்திருந்தாங்க. இந்த வருடம் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்க நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் இந்த பிரம்மமலையானது திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கோபுரம் அடுத்த வருடம் எல்லாம் கோபுரம் ரெடி ஆயிடும், தார் சாலை சிமெண்ட் சாலை ரெடி ஆயிடும், கீழே ஒரு மண்டபம் ரெடி ஆகும், நுழைவாயு ரெடி ஆகும், ஒரு குளவனை கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு சிறப்பு இந்த கோயிலா இது உருவாகும் அப்படின்னு இருக்காங்க. நாங்கெல்லாம் வாரத்துல ஒரு நாள் 2 நாள் வந்து பிரம்மதேவனை தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாருமே எல்லாருடைய இந்த பிரம்மதேவன் எல்லாருக்கும் இங்க வந்திருக்கிறவங்க ஊர் அமைதிக்கோசரம் உலக அமைதிக்கோசரம் பிரம்மதேவனுடைய அருள் இருக்க வேண்டும் என்று இந்த நல்நாளில் வாய்ப்பளித்த இந்த பக்த கோடிகளுக்கும் இங்க கூடியிருக்கிற கமிட்டி தலைவர் மற்றும் துணைத் தலைவர், செயலாளர், மாமன்ற உறுப்பினர்கள் ரகுமான் மற்றும் ஏமகுமார், முருகன் ஆகிய அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. தேவா சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக இன்று புனிதமான நாள் தைப்பூச திருநாளுக்கு பேருதவி செய்கின்ற பக்த கோடிகள் மற்றும் ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புனித நாளில் இன்று சுமார் 150 பக்தர்கள், தாய்மார்கள் பால்குட ஊர்வலத்தில் கலந்து கொண்டு நடைபாதைகளே படிக்கட்டுகள் ஏறி இன்று கோவிலுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக இந்த புனித நாளில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று 14ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழா. பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிறந்த முறையிலே நாங்கள் இந்த தெய்வீக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்த வருடம் இதைவிட சிறப்பாக செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு அருள்மிகு பிரம்மதேவன் அனைவருக்கும் ஆசி வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி, வணக்கம்.